இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே விசிட் பண்ணுங்க. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்களை பேசிக்காவே ஒரு சங்கின்னுவாங்க எனக்கு தெரிஞ்சு. உங்களையும் சங்கின்னு தான் சொல்றாங்க. என்னையே சங்கின்னெல்லாம் யாரும் சொல்றது இல்ல. நீங்க சன் பரிவாரின் குழந்தைன்னு தானே எல்லாருமே அந்த வார்த்தை தப்பு நான் சொல்ல வரல. ஆனா நான் வந்து என்ன அந்த மாதிரி கூப்பிட்டு இது வரைக்கும் எங்கேயுமே நான் கேள்விப்பட்டது இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் ஆதன் மாதேஷ் சார் தான் அதை சொல்றாரு. பொதுவான ஒரு பார்வையா உங்களுடைய படங்கள் பேசு பொருளே ஆகலையே. நீங்க வந்து ஒரு சாதி படம் எடுக்கிறவரா தான் பாக்குறாங்க. அடுத்த லெவல் இப்ப மாறி இன்னைக்கு வந்து திரௌபதி 2 வந்து மத சாயல் வந்துருச்சு உங்களுக்கு. என் கம்பெனி பேர் என்ன? GM ப்ரொடக்ஷன். GM ஃபிலிம் கார்ப்பரேஷன். அதுல என்ன மத அடையாளம் ஜாதி அடையாளம் கண்டுபிடிச்சு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இன்னொரு இயக்குனர் எடுக்கிற அவரோட கம்பெனி பேர்ல ஜாதி அடையாளம் இருக்கு. என் கம்பெனி பேர்ல ஜாதி அடையாளம் இருக்கா? சும்மா குறை வைக்கணும்னு குறை வைக்க கூடாது. திரௌபதி 1 வந்து இந்த பொண்ணை வந்து நம்ம லவ் பண்ணா செட்டில் ஆயிடலாம் நினைக்கிறாங்க இல்லையா, அவங்கள தோல் உச்சி காட்டின படமே தவிர ஒரு சாதி வெறுப்பு இருக்கு. எனக்குள்ள என்ன இருக்குன்னு ஸ்கேன் பண்ணி வெளியே சொல்லாதீங்க மாதேஷ் சார். அப்படி ஒரு ஸ்கேன் மிஷின் கண்டுபிடிக்கவே இல்லை உலகத்துல. இந்த ஜாதியை வந்து கேவலப்படுத்தின காட்சின்னு சொல்லுங்க. நான் வந்து பகிரங்கமா வந்து மகாபாரதம் அப்போ மன்னியர்களுக்கான இதிகாசம் ஒத்துக்கிறீங்க. நீங்க மகாபாரதம் மன்னியர்களுக்கான இதிகாசம் மாதேஷ் சார் ஒத்துக்கிறாரா? தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திரைப்பட இயக்குனர் திரு மோகன்ஜி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாங்களோடவே கேட்போம். வணக்கம் மோகன்ஜி. வணக்கம் மாதேஷ் சார், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். ரொம்ப வருஷம் போராடி 2 பேரும் இன்டர்வியூல உட்காந்துட்டோம். ரொம்ப சந்தோஷம். உங்களோட ஒரு பேட்டியை ரொம்ப நாட்களாகவே ரொம்ப ஆண்டு காலமாகவே எடுக்கணும்னு நானும் நினைச்சேன். ஏதோ ஒண்ணு தள்ளி தள்ளி போய் கடைசியா இணைஞ்சிட்டோம். உங்க திரௌபதி படத்தை எல்லாம் நான் விமர்சன பார்வையை கூட வைத்திருந்தேன். அதை கூட நீங்க எடுத்து பதிவு பண்ணியிருந்தீங்க. நான் ஞாபகம் இருக்கு. எனக்கும் ஞாபகம் இருக்கு. இப்ப திரௌபதி 2 ட்ரெய்லர் அதையும் நான் பார்த்தேன். திரௌபதி 1க்கும் திரௌபதி 2க்கும் எந்த ஒற்றுமையுமே இல்லையே. அதுல ஒரு ஒற்றுமை இருக்கு சார். இல்லாம அந்த டைட்டில் யூஸ் பண்ண முடியாது. அந்த ஒற்றுமை என்னன்னு பாக்குறதுக்கு தான் எல்லாம் தியேட்டருக்கு போறாங்க. அது வந்து ரொம்ப பெருசாலாம் ஆகவோன்னு இருக்காது. அந்த ருத்ர பிரபாகரன் கேரக்டர் இதுல வருவார். என்னவா வராரு, எப்படி வராரு, அவரு எப்படி இந்த கதைக்குள்ள ஃபிட் ஆகுறாருன்றது தான் படம். ஸ்கிரீன் பிளே தான். இன்னும் 2 நாள் தானே இருக்கு. சரி, தெரிஞ்சிருப்பது. காடவராயர் வரலாற்றை சொல்றீங்க. இது வந்து நான் எந்த சாதி மதம் எதையுமே நான் வந்து சுட்டி காட்டவில்லை, யாரையும் நான் இது பண்ணுன்ற நோக்கம் இல்லைன்னெல்லாம் போட்டிருந்தீங்க டைட்டில். நான் பார்த்தேன், அதெல்லாம் படித்தேன். நான் தனியாக கூட எடுத்து வச்சிருக்கேன். ஆனால் நான் திரௌபதி 1க்கும் திரௌபதி 2க்கும் என்ன பார்க்குறேன்னா, திரௌபதி 1 சாதி பேசப்பட்டது, திரௌபதி 2 மதம் பேசப்படுகிறது அப்படின்னு நான் பார்த்துருக்கேன். எந்த மதம் பேசப்படுதுன்னு சொல்றீங்க? இந்து முஸ்லீம் கொண்டு வரீங்க. ஓகே. முஸ்லீம் படையெடுப்பை வந்து சுட்டிக்காட்டி இந்த படத்தை எடுத்திருக்கீங்க முழுக்க. இப்போ என்ன தேவை எழுந்திருக்கு? இந்து முஸ்லீம் ஏதேனும் பிரிவினை ஏற்படுத்தும் அரசியலுக்கு உதவி செய்கிறாரா மோகன்ஜி அப்படின்னு நான் பார்க்கிறேன். இதுல நீங்க யாரை வந்து இது முஸ்லீம்னு சொல்றீங்க இந்த கதையில? இல்ல, நீங்க துக்ளக் தர்பார் ஆட்சி காலத்தை சுட்டி காட்டுறீங்க, சுல்தானுடைய ஆட்சி காலத்தை சுட்டி காட்டுறீங்க, காடவராயர் விஜயநகர பேரரசு, பல விஷயங்களை நீங்க ஹைலைட் பண்ணும்போது திருப்பரங்குன்றெல்லாம் வருது, சிக்கந்தர் எல்லாம் வராங்க. அப்படியெல்லாம் மறைமுகமா இதுல சுட்டி காட்டி நீங்க கொண்டு வந்து ஒரு இந்துத்துவ அரசியலை நிறுவ பாக்குறீங்க. அப்படி இல்லை சார். இப்போ நான் வந்து ஆடியோ லான்ச்லயும் இதுதான் பேசியிருக்கேன். நான் வந்து அவங்கள வந்து முஸ்லீம் மன்னர்களா முஸ்லீம் அரசர்களா பார்க்கல. அவங்க வந்து இந்த நாட்டு மீது படையெடுத்து வந்த அந்நியர்கள். நீங்க வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் பார்க்குறப்பவோ, இல்லை சிறைச்சாலை பார்க்குறப்பவோ, மதராசப்பட்டினம் படம் பார்க்குறப்பவோ உங்களுக்கு வந்து அந்த படத்தில் இருக்கிற அந்த பிரிட்டிஷ் கதாபாத்திரங்கள்லாம் கிறிஸ்தவர்களாக தெரிஞ்சாங்களான்னு தெரியல. ஆனால் இது மட்டும் உங்களுக்கு வந்து அவங்க முஸ்லீமா இஸ்லாமியர்களாக தெரியுறாங்கன்னா என் பார்வை அப்படி கிடையாது. என்னோட பார்வை அவங்களோட நெகட்டிவ் ஷேடை காட்டணுன்றதும் கிடையாது. என்னோட பார்வை இதில் இந்த தர்மத்துக்காக ஏதோ ஒரு நடந்துருக்குல்ல. இப்போ நீங்களும் ஆதன் மாதேஷ்ன்ற பேரோட என் கூட பேசிகிட்டு இருக்கீங்க, நான் மோகன்ஜின்ற பேரோட உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது. இல்லைன்னா நம்ம 2 பேருமே நிச்சயமா வேற ஏதோ ஒரு பேரோட தான் நம்ம டிராவல் பண்ணிருப்போம். இல்ல, தர்மம்னு நீங்க சொல்றது இந்து தர்மம் கரெக்டா? அது இந்துன்ற வார்த்தை இப்பதான் காயின் இருக்கு. இந்த படத்துல இந்துன்ற வார்த்தை கூட இருக்காது. அந்த காலத்துல நீங்க மறைக்கலாம் வேணாம். நீங்க யாருக்கு வேலை செய்யறீங்கன்றது இந்த படத்தின் காட்சிகளை வைத்து பார்க்க. ஏன் தயாரிப்பாளருக்கு மட்டும்தான் வேலை செய்யற, வேற யாருக்கும் வேலை செய்யல. நான் வந்து ஒரு இந்தியாவை அப்போ இந்துஸ்தான் சொல்லியிருக்காங்க, பாரதம்னு சொல்லியிருக்காங்க, அகண்ட பாரதம்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இருக்க இந்தியாவை இன்வேட் பண்ண வந்த இன்வேடர்ஸை பத்தின படம் இது. அவங்கள பத்தி முழு படம் இல்லை, அவங்கள பத்தி ஒரு படத்துல ஒரு அதிகபட்சம் ஒரு 10-15 காட்சிகள் இருந்தாலே பெரிய விஷயம் தான். அவங்க கிட்ட சண்டை போட்டு இதை காப்பாத்தி
சவுத் இந்தியா இன்னைக்கு சவுத் இந்தியாவா எப்படி இருக்குன்னு சொல்ல போகிற படம். ஸோ நீங்கள் வந்து அதை ஒரு மத குறியீட்டுக்குள்ளே மத கோட்பாட்டுக்குள்ளே அடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது இதுக்குள்ளே சிக்காது இந்த படம். அந்த ட்ரைலர்ல 3 நிமிட ட்ரைலர்ல நான் நிறைய குறியீடு பார்த்தேன். இல்லை இப்போ மொத்தமாக 2 டைலாக் தான் போட்டிருப்பேன். ஒன்று வந்து துக்ளக் பேசியிருப்பாரு, ஒன்று பல்பான் பேசியிருப்பாரு. ஆமா. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வர இன்னொரு வில்லன் கியாசுதீன் தம்கானி பேசியிருப்பாரு. இந்த 3 பேருக்கும் ஆளுக்கு ஒரு சீன் தான் கொடுத்துருப்பேன் ட்ரெய்லரில். வேற என்ன குறியீடு பார்த்தீங்க? இல்ல நிறைய குறியீடு இருக்கு. அதுல கூட ஒரு டயலாக் ஒன்று சொல்றீங்க, அதாவது எல்லாருமே என் காலடியில அப்படின்னு ஒரு முஸ்லிம் மன்னர் சொல்ற மாதிரி கொண்டு வரீங்களா? அவங்களுக்கு நோக்கம் அதுவாக இருந்தது. இந்த நாட்டுக்கு மீது படையெடுத்து வந்தப்ப அவங்க வந்து இப்போ ஒரு லட்சக்கணக்கிலலாம் இங்கே வரல. அவங்க சில ஆயிரக்கணக்கில் வந்து இங்கே இருக்கிற மக்களை வந்து பல்வேறு விதமாக வந்து அவங்க கூட சேர்த்துக்கிட்டாங்க. அது வந்து பயம்புறுத்தியோ இல்லை ஆசை காட்டியோ அந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. நீங்கள் அது பெரிய கதை, அதை ரிசர்ச் பண்ணால் நம்ம வந்து எங்கேயோ போவோம். ஆனால் அவங்க இங்கே வெறும் ஆயிரக்கணக்கில் வந்து இங்கே லட்சக்கணக்காக கூட்டத்தை சேர்த்துட்டு தான் இங்கே வந்து ஒன்று ஒன்றா பிடிச்சாங்க. அப்போ அவங்க எண்ணம் அதுவாக இருந்தது. இங்கே இருக்கவங்கள நம்ம வந்து அடிமைப்படுத்தி வச்சுக்கிட்டாதான் நம்ம வந்து நம்மளோட எல்லைகளை விரிவுபடுத்த முடியுன்றதால அந்த மாதிரி ஒரு டைலாக். அவங்க எண்ணம் அதுவாக தான் உள்ளே வந்தாங்க. இல்ல நீங்க சொல்லக்கூடிய மெசேஜ் எப்படி இருக்குன்னா, வந்தவர்கள் நாங்க சொந்தவர்கள் அப்படின்றத அடையாளப்படுத்துற மாதிரி இருக்குது. நான் வந்து இங்கே இந்தியாவில் இருந்து இன்னைக்கு இஸ்லாமியர்களை வாழ்கிறவங்கள அப்படியே தான் படத்தில் காட்டியிருக்கேன். அவங்க என்னவா இருக்காங்க இன்னுமுன்றதையும் படத்தில் காட்டியிருக்கேன். அது படத்தில் பார்க்க வேண்டிய விஷயம். அது படத்தில் பாருங்க, அவங்களையும் காட்டியிருக்கேன். நான் எடுத்துக்கிறது என்னன்னா, படத்தை முழுசா பார்க்கறப்ப ஆனா இதுல இருந்தே ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், நான் இதுல இருந்து எடுத்துக்கிட்டது முஸ்லீம்கள் வந்தவர்கள், வெளியிலிருந்து வந்தவங்க, அப்படிதான் நீங்க அடையாளப்படுத்துறீங்க. நான் சொல்றேன், ஆனா இங்க இருக்கிற முஸ்லீம்கள் நான் அப்படியே காட்டியிருக்கேன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்திக்கிறீங்க. இப்போ இவங்கெல்லாம் துருக்கியில இருந்து இங்க வந்தவங்க சார். முதல்ல நீங்க வந்து இந்த நாட்டை பிடிக்க வந்தவங்களோட வரலாறு புரிஞ்சுக்கணும் சார். அந்த புரிதல் இருந்தால் தான் இதுக்கான பதில் கிடைக்கும். முதல்ல வந்து மங்கோலியர்கள் தான் இங்கே வராங்க. ஃபஸ்ட்டு வந்தது மங்கோல்ஸ் தான் நாட்டை பிடிக்க வந்தது. ஸோ அவங்க வந்து இந்தியா நமக்கு செட் ஆகாதுன்னு அவங்க வந்து பக்கத்தில் போயிட்டாங்க, சீனா அந்த பக்கம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்தவங்க துருக்கியிலேருந்து வந்தவங்க தான். முத உள்ளே வந்தது அலாவுதீன் கில்ஜி தான். அலாவுதீன் கில்ஜி வந்து அலாவுதீன் கில்ஜிக்கு இங்கே வேலை பார்த்து நம்ம ஊரெல்லாம் சூறையாடினது யாரு தெரியல, மாலிக் கஃபூர். ஓகே, மாலிக் கஃபூர் யாரு? மாலிக் கஃபூர் வந்து துருக்கியிலேருந்து வந்தவரா இல்லை இந்தியாவிலேருந்து இஸ்லாமுக்கு கன்வெர்ட் ஆனவரா? துருக்கியிலேருந்து வந்தவர் தான். அதான் வரலாறு தப்பு. மாலிக் கஃபூர் இந்தியாவில் பிறந்த, அவர் வந்து இந்த தர்மத்தில் பிறந்த ஒருத்தர். அவரு மதம் மாறி அவர் வந்து அலாவுதீன் கில்ஜி கூட சேர்ந்து அவர் தான் இங்கே சூறையாடுறார். இது வரலாறு படித்தவங்களுக்கு தெரியும். இந்த வரலாறு இனிமேல் இங்கே தமிழ்நாடு முழுக்க, ஆந்திரா, ஹைதராபாத்து, அதுக்கப்புறம் கர்நாடகா, கேரளா முழுக்க இது இனிமேல் போய் சேரும்னு நான் நினைக்கிறேன். இந்த வரலாறை புரிஞ்சுக்கணும் நம்ம. ஸோ துருக்கியிலேருந்து இங்கே வந்தவங்க இங்கேருந்த மக்களை மாற்றி இங்கே இருக்க மக்கள் கூட சண்டை போட வச்சாங்க. அதில் போய் மிச்சமாகி வாழ்கிறவங்க தான் இன்றைக்கி 2 மாதமாக நம்ம வாழ்ந்துன்னு இருக்கோம். ஸோ இவங்களுக்குள்ளே இருக்கிற அவங்களோட ஆரிஜின் தெரிஞ்சாலே இங்கே ஒரு ஒற்றுமை ஏற்படும். அந்த ஒற்றுமை ஏற்படுத்துகிற நோக்கம் தான் திரௌபதி 2. இல்லை, நீங்கள் அதுலேயே சொல்லியிருக்கீங்க இந்துஸ்தான்ற ஒன்றத்தை நிறுவ பார்க்குவதற்கான உதவியாக உங்களுடைய படத்தின் கருக்களம் ஒரு கரு இருக்கும் போல தெரியுது. இருக்காது. நான் தான் இப்போ திருப்பி இப்போ சொன்னேனே, இங்கே இருக்கிற இவங்க 2 பேருக்குள்ள அவங்களோட ஆரிஜின் தெரியணும். நீ இவர் ஏன் இந்துவாகவே இருக்காரு, அவங்க ஏன் இப்போ முஸ்லீமா இருக்காங்க, இஸ்லாமியர்களாக இருக்காங்க தெரிஞ்சுட்டா, அந்த ஆரிஜின் தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்குள்ள இன்னும் ஒரு இணக்கம் ஏற்படும், ஒரு இனம் புரியாத உறவு ஏற்படும். அதை ஏற்படுவதற்கான முயற்சி தான் திரௌபதி 2. சாதியை தொடறீங்க, மதத்தை தொடறீங்க. அடுத்து நான் மதத்தை வந்து ருத்ர தாண்டவத்திலே தொட்டேன். அதுதான் நான் சொல்றேன் வரேன். அதாவது ஒன்றுத்துல இன்னைக்கு முஸ்லீமை தொட்டிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி நீங்க கிறிஸ்டினை தொட்டீங்க, ரைட்டுங்களா? இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்க தொடுவதை பார்த்தால் இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி மாதிரியே இருக்கு, ஆர்எஸ்எஸ் யுக்தி மாதிரியே இருக்குது. நீங்க வந்து உங்களை பேசிக்காவே ஒரு சங்கின்னு வாங்க, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் உங்களையும் சங்கின்னு தான் சொல்றாங்க. என்னையே சங்கின்னெல்லாம் யாரும் சொல்றது இல்லை. ஃபர்ஸ்ட் நீங்க யாருன்னு நீங்க அறிஞ்சிக்கணும். நான் வந்து சங்கின்றதுக்கான அடையாளம் என்ன இருக்கு இதுக்கு முன்னாடி? நீங்க சன் பரிவாரின் குழந்தைன்னு தானே எல்லாருமே. அந்த வார்த்தை தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனா நான் வந்து என்ன அந்த மாதிரி கூப்பிட்டு இது வரைக்கும் எங்கேயுமே நான் கேள்விப்பட்டதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் ஆதன் மாதேஷ் சார் தான் அதை சொல்றாரு. சரி, அதை விட்டுலாம், நம்ம கண்டென்ட் கொள்ள போகலாம். இது ஆர்எஸ்எஸ்க்கான வேலையால் இப்போ திரௌபதி பார்த்தீங்க, ருத்ரதானம் பார்த்தீங்க, பகாசுரன் பார்த்துருக்கீங்க. அதில் எதனா ஒரு சீன் சொல்லுங்க. இவங்க ஆர்எஸ்எஸோட கோட்பாடை தான் அந்த படத்தில் சீனா வச்சு பிளவுவாதம். ஒரு தரப்பை காயப்படுத்தி இழிவுபடுத்தி இன்னொரு தரப்பை பக்கம். எனக்கு சமீப காலமாக தான் வந்து ஆர்எஸ்எஸ் பற்றி நிறைய தெரியும் சார். நான் உண்மையை சொல்லிடுறேன். எனக்கு சமீப காலமான இந்த 2 வருஷமாக தான் எனக்கு வந்து ஆர்எஸ்எஸ் பற்றியே விஷயமே தெரியும். அதுக்கு முன்னாடி அதற்கான விரிவாக்கம் கூட எனக்கு தெரியாது. இப்போ ஆர்எஸ்எஸ்லேயே நான் வந்து படிக்கிறப்ப ஏகப்பட்ட முஸ்லீம் அமைப்புகள் ஆர்எஸ்எஸ்குள்ளேயே இருக்காங்களா இல்லையா? சரி, இருக்காங்களா இல்லையா? இருக்கு. அப்புறம் அது எப்படி பிளவுவாதம் பிரிவினைவாதமாகும்? ஆர்எஸ்எஸ்குள்ளேயே இஸ்லாமிய பிரிவுன்னு ஒன்று இருக்கு, கிறிஸ்துவ பிரிவுன்னு ஒன்று இருக்கு,
கிறிஸ்தவர்களும் முஸ்லீம் மக்களும் ஆர்எஸ்எஸ் குள்ள இருக்காங்க. இல்ல எல்லா இடத்துலயும் அந்த மாதிரி ரெண்டு 3 பேர் இருக்காங்க. 2-3 பேர்லாம் இல்ல சார், ஒரு பெரிய அமைப்பு இல்ல, இருக்கு சார். அவங்களுக்கு வந்து இந்தியாவை ஒரு wing இந்துக்கள் இருக்கு. நாடா மாத்தணும்ன்றது ஒரு திட்டங்க. எனக்கு அது எனக்கு அதை பத்தி அவ்வளவு டீட்டெயில் இல்ல, தெரியல. அதை நீங்க வந்து நிறைய விஷயங்கள்லாம் ஆதரிக்கிறீங்களோன்ற சந்தேகம் இருக்கு எனக்கு. அப்படிலாம் சார் எனக்கு வந்து யாருக்காகவும் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு யாரும் பணம் கொடுக்கல. அவங்க என்னை ஆதரிக்கிறாங்க, என் படம் பிடிச்சிட்டு கொண்டாடுறாங்கன்னா நான் வந்து கையெடுத்து கும்பிடுவேன். நம்ம படம் எடுக்கிறது மக்களுக்கு, யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு சேரணுன்றது தான் சினிமாவோட நோக்கமே. படம் பார்க்காதீங்கன்னு சொல்றதுக்கு சினிமா எடுக்கல. நான் வந்து சொல்றேன், இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் இஸ்லாமியர்கள் என்னை பாராட்டுவாங்க, ஆறது கட்டி தழுவாங்கன்னு சொல்றேன். நம்பிக்கை இல்லைன்னா மாதேஷ் சார் படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். இல்ல, நீங்க எப்பவுமே உங்களுடைய படங்கள், நான் கொஞ்சம் ஓப்பனா சில கேள்விகள் வச்சிடலாம். தாராளமா கேட்கலங்க. ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்காக மட்டும் நீங்க எடுக்கிறீங்க, சரி, ஒரு எல்லா- டார்கெட்டட் ஆடியன்ஸ்க்காக தான் எடுக்கிறீங்க. எல்லா இயக்குனர்களுக்குமே ஒரு டார்கெட் ஆடியன்ஸ், ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் தான். யூனிவர்சல் டைரக்டர் நீங்க யாருமே கிடையாது. யாருக்குமே அந்த மாதிரி யூனிவர்சல் இல்ல, எனக்கு அப்படி உங்களோட ஒப்பிட்டு வாமாங்க இவங்களும் அப்படிதாங்க பண்றாங்க அப்படின்னு யாராவது சார். சொல்லுங்க. இப்போ நீங்க வேற ஏதாவது ஒரு இயக்குனர் பேரை சொல்லுங்க சார். அவங்க படத்தை வந்து தமிழ்நாடு முழுக்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க, எல்லாருமே அவங்கள வந்து கொண்டாடுவாங்க, அவங்களுக்கு ஹேட்டர்ஸே இல்லை, அவங்கள திட்டவே மாட்டாங்கன்னு யாராவது இயக்குனர் பேரை சொல்லுங்க சார். இல்லைங்க, அதாவது இங்கு சமூகம் சார்ந்த ஒரு அடையாளம் நமக்கு தேவைப்படுதுன்றத முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்க. சார் நான் வந்து அந்த சமூகம் சார்ந்த அடையாளத்தை நான் வந்து எங்கேயுமே எனக்கு எந்த மக்களுக்கு எனக்கு வேணும் சப்போர்ட் பண்ணுங்கன்னு நான் வாயை திறந்து சொன்னதே இல்லை சார். மீடியா கட்டமைச்சு தான். திரௌபதினு ஒரு படம் பண்ணதால ஆமா, நான் பழைய வண்ணாரப்பட்ட படம் பண்ணப்போ கண்டுக்கவே இல்லை. நீங்கள் போய் நெட்டில் இருக்கு படம், அதில் போய் பாருங்கள். நான் வந்து பெரியாரை காட்டியிருப்பேன், லெனினை காட்டியிருப்பேன், கார்ல் மார்க்ஸை காட்டியிருப்பேன். அந்த படத்தில் வர முக்கியமான கதாபாத்திரங்கள்லாம் அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்க. ஜீவானந்தம் ஐயான்ற பேரில் ஒரு கதாபாத்திரம் இருக்கும், அவருக்கு இறந்ததால தான் பழைய வண்ணாரப்பட்ட ஸ்க்ரீன் பிளேவாக வரும். எங்கள் ஏரியாவில் தான் அவரோட சிமெண்ட்ரி கூட இருக்குது. அவரோட சமாதி வந்து நான் வாழ்கிற பகுதியில் தான் இருக்குது. நான் ஜீவானந்தம் ஐயாவோட ஃபாலோவர். ஓகே, நீங்கள் முதல் படம் பார்க்காம திரௌபதியில் வந்து நான் ராயபுரத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை எடுத்து போட்டதால் நீங்கள் எனக்கு ஒரு அடையாளம் கட்டினீங்க. அப்போ ஜாதி வெறிய மோகன்ஜின்னு. ருத்ரதானம் வந்ததுக்கப்புறம் இப்போது கிறிஸ்தவர்களுக்கு எதிராக படத்துக்கு இப்போ என்ன சங்கின்னு சொல்லிட்டீங்க. ஒரு படத்துக்கான எனக்கு அப்கிரேட் பண்ணிட்டே போகிறீங்க. முதல்ல மோகன்ஜியை ஒரு அடையாளத்துக்குள்ளே கொண்டு வந்து நிப்பாட்டுங்க. இல்லைங்க, பழைய வண்ணாரப்பேட்டை முதல்ல உங்கள் படம், அப்போ இருந்து அதுலேருந்து மீண்டும் பெரிய அளவுக்கு உங்களை தங்களை காட்டிக்க முடியலன்னொன்னே ஒரு சாதி அடையாளத்துக்குள்ள பழைய இல்ல சிறு சின்ன சின்ன காட்சிகளா நீங்க என்ன பண்றீங்க, உங்க சமூகத்தை சார்ந்த அடையாளத்தை காட்டுறீங்க. சரி, அதை இப்போ நான் வேற யார் சமூகத்தோட அடையாளத்தை வந்து காட்டணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, பொதுவான ஒரு பார்வையா உங்களுடைய படங்கள் பேசு பொருளே ஆகலையே. நீங்க வந்து ஒரு சாதி படம் எடுக்கிறவரா தான் பாக்குறாங்க. அடுத்த லெவல் இப்ப மாறி இன்னைக்கு வந்து திரௌபதி 2 வந்து மத சாயல் வந்துருச்சு உங்களுக்கு. இப்போ திரௌபதி படம் வந்து நீங்க சொல்றபடி பார்த்தா மதுரையில கலெக்ஷனே இல்லை சொல்றீங்க. மதுரையோட கலெக்ஷன் ரிப்போர்ட் எடுத்து வெளியே போட்டா என்ன பண்றீங்க? இல்ல, தென் மாவட்டங்கள்ல உங்க படம் ஓடுதுன்னா ஏன் என்ன காரணம்? இல்ல, அதுக்கு ஒரு காரணம். தென் மாவட்டத்துல திரௌபதி 2லயே ஒண்ணு இருக்கு. இல்ல, தென் மாவட்டத்துல என் சமூக மக்கள் நிறைஞ்சிருக்காங்க. நேதாஜி ப்ரொடக்ஷனா ஒரு லோகோ ஒன்னு காட்டுனீங்க, எதுக்கு நீங்க அதை அடையாளப்படுத்துறீங்க? தயாரிப்பாளர் வந்து மிகப்பெரிய நேதாஜி ஐயாவோட பக்தர், அவர் ராஜபாளையத்துக்காரர். இல்ல, நீங்க எல்லாமே பிளான்டா இருக்குது. அங்கங்க பாருங்க இந்த படத்தை எப்படி எல்லாம் என் கம்பெனி பேர் என்ன? ஜிஎம் ப்ரொடக்ஷன், ஜிஎம் ஃபிலிம் கார்ப்பரேஷன். அதுல என்ன மத அடையாளம் ஜாதி அடையாளம் கண்டுபிடிச்சீங்க? இல்ல, எதை ஃபர்ஸ்ட் காட்டணும்ன்றத முடிவு எடுத்தீங்க. நான் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இன்னொரு இயக்குனர் இருக்கிற அவரோட கம்பெனி பேர்ல ஜாதி அடையாளம் இருக்கு. என் கம்பெனி பேர்ல ஜாதி அடையாளம் இருக்கா? 4 படம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன். சும்மா குறை வைக்கணும்னு குறை வைக்க கூடாது. நேதாஜி ப்ரொடக்ஷன்ஸ் எந்த கிடையாது. என் தயாரிப்பாளர் அவரு நேதாஜி ஐயாவோட பக்தர். நேதாஜி ஐயாக்கு என்ன ஜாதி மதம் இருக்கு? இல்ல, நீங்க நேதாஜி ஐயாவை நீங்க எந்த ஜாதி அப்படி நான் அடையாளப்படுத்தல. நீங்க அப்படிதான் நீங்க எனக்கு இல்ல, எனக்கு கிடையாது. எனக்கு நேதாஜி, நான் நேதாஜி ஃபாலோவர். நான் நேதாஜி ஃபாலோவர். அப்புறம் நீங்களும் மதவெறியர் தான். எப்படி? அப்புறம் இப்பதானே சொன்னீங்க நேதாஜி ப்ரொடக்ஷன்ஸ் ஒரு அடையாளம்னு. இல்ல, நீங்க அதை ஒரு குறியீடா காட்டுறீங்களோ, அந்த படத்தை ஓட்டுறதுக்கான ஒரு யுக்தியா பயன்படுத்துறீங்களோ? அவர் வந்து 4 கம்பெனி வச்சிருக்காரு சார் என் ப்ரொடியூசர். அதுல ஒரு கம்பெனி பேர் நேதாஜி ப்ரொடக்ஷன். அது அவர் விருப்பம். அவர் பணம் போடுறாரு, அவர் தயாரிப்பாளராக இருக்காரு. சென்சார்ல அவர் கம்பெனி பேர் வந்திருக்கு. என் கம்பெனி பேர் ஜிஎம் ஃபிலிம் கார்ப்பரேஷன். எங்கன்னா ப்ரொடியூசரை பார்த்தா அதை கேளுங்க. ஏன் சார் நீங்க நேதாஜி ஐயாக்கு ஃபாலோவரா இருக்கீங்க, நீங்க ஒரு மதவெறியர்னு கேளுங்க. இப்பதான் எனக்கு தெரியுது நீங்களும் ஒரு மதவெறியர். யாரு? நான் மதவெறியரா? நீ தான் சொல்றீங்க நேதாஜி ஐயா ஃபாலோ பண்றேன். நான் நேதாஜியை ஃபாலோ பண்ணாவே மதவெறியரா? அப்படிதானே நீங்க சொல்றீங்க. இல்ல, நீங்க எல்லாம் அப்படி நிறுவி இருக்கீங்க, அதை கட்டமைக்க பாக்குறீங்க. யாரும் நிறுவல. இல்ல, அப்படி யாராவது நேதாஜியை நீங்க சார் நேதாஜியை நாங்களாம் எப்படி பார்க்கிறோமோ நீங்க வேறு விதமா பாக்குறீங்களோன்ற சந்தேகம் இருக்கிறதுனால இந்த கேள்வி வைக்கிறேன். நீங்க எப்படி வேணா நீங்க பாத்துக்கோங்க சார். எங்களுக்கு அவர் வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஒரு தேச தந்தை, அவ்வளவுதான். இல்லைங்க, அதாவது நீங்க விமர்சிக்கிற சில டைரக்டர்ஸ் நான் பார்த்துருக்கேன். அவங்களெல்லாம் நீங்க அப்பப்போ டார்கெட் பண்ணுவீங்க, நோட் பண்ண. அவங்கள மாதிரியே நம்ம ஒரு டீம் உருவாக்கணும்னு நீங்க எல்லாம் முயற்சி பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். சிலர் ஆமா, நீங்க மரியாதைக்குரிய என்னுடைய அருமைக்குரிய திரு கௌதமன் போன்றவர்கள்லாம் நீங்க ஒரு டீம் உருவாக்கணும்னு முயற்சி பண்ணீங்க. முதல்ல டார்கெட் பண்ணுன்ற வார்த்தையை வந்து நீங்க பின்வாங்கிக்கோங்க.
இது வரைக்கும் நான் யாரையும் டார்கெட் பண்ணது கிடையாது. எனக்கு வந்து விடுதலை படம் பிடிக்கும், நான் ஓப்பனாக ட்வீட் பண்ணியிருக்கேன். சரி, சார்பட்டா படம் பிடிக்கும்னு ஓப்பனாக ட்வீட் பண்ணியிருக்கேன். ஆ. எனக்கு பிடிச்சா நான் வந்து ஓப்பனாக ட்வீட் நான் பண்ணியிருக்கேன். அவங்கன்னு சொல்லவே இல்லை, நீங்க பிடிக்கலன்னா சார் சும்மா உலகத்துக்கே தெரியும், நான்லாம் ஓப்பனாக பேசுகிறேன், உங்களை மாதிரி உள்ள பூந்து விளையாடுறவரில் ஓப்பனாக சொல்லுவேன். ரஞ்சித் படம் பிடிச்சா நான் ஓப்பனாக ட்வீட் பண்ணியிருக்கேன். இன்னும் ட்வீட் இருக்குது, போய் பாருங்கள். சார்பட்டா படத்தை நைட்டு 12 மணிக்கு அமேசானில் பார்த்துட்டு 3 மணிக்கு 4 மணிக்கெலாம் நான் ட்வீட் பண்ணிட்டு தான் தூங்கினேன். ம். நான் வெற்றிமாறன் சார் நிறைய தடவை மேடையிலையும் பேசியிருக்கேன். வெற்றிமாறன் சார் படம் பிடிக்குன்னு ஓப்பனாகவும் சொல்லியிருக்கேன். ம். நான் வந்து முதல் படம் பழையவனார்பேட்டை படம் பண்ணிட்டு வெற்றிமாறன் சாரை தான் போய் படமே காட்டினேன். அவரை தான் ஃபங்க்ஷனுக்கே கூப்பிட்டேன். ம். எனக்கு பொல்லாதவன் அவ்வளோ பிடிக்கும். ஓகே. ஸோ நீங்கள் நினைக்கிறதெல்லாம் இல்லை மோகன்ஜியோட குணம். மோகன்ஜி வேற. ம். ஆனால் நீங்கள் கட்டமைக்க நினைக்கிறத நீங்கள் கட்டமைச்சிக்கோங்க, எனக்கு அதை பற்றி ஒரு பிரச்சனையும் கிடையாது. சாதி படங்களை எடுக்கக்கூடியவராக தான் மோகன்ஜி வெளியே அறியப்படுறீங்க. ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறேன் சார். திரௌபதி பண்ணதால எனக்கு அந்த முகம் வந்துருச்சு, நான் இல்லைன்னு சொல்லலையே. ஆ. தேவை, திரௌபதி இந்த நாட்டுக்கு தேவை, இந்த மக்களுக்கு தேவை. திரௌபதி பல பேரை காப்பாற்றிருக்கு, பல பேருக்கு விழிப்புணர்வு கொடுத்துருக்கு. நீங்கள் அந்த பட்டத்தை கொடுத்தா நான் அவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறேன். இல்ல, திரௌபதி படத்துல நீங்க ஒரு சமூகத்தை குறிப்பிட்டு பேசினது, ஒரு சமூகத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த சமூகத்தின் சார், விடுதலை கொண்டு வரணும்னு ஏன் முயற்சி பண்ண ஒரு தலைவரை எல்லாம் நீங்க அடையாளப்படுத்தினீங்கல்ல. என் சமூகத்துக்கான விழிப்புணர்வு படம் தான் திரௌபதி. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, ஆ. இல்லைன்னு சொல்லவே இல்லை. என்ன மாதிரி எங்க சமூகம் மாதிரி பாதிக்கப்பட்ட பல சமூகங்களுக்கான விழிப்புணர்வு படம் தான் திரௌபதி. அது எப்படிங்க ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தால் பாதிக்கப்படுதுன்ற ஒரு கட்டமைப்பு உருவாக்க பாக்குறீங்க? ஆமா சார், அது காதல் எல்லோருக்குமே வருது இல்ல, லவ் எல்லாருக்குமே வருது, ஐயோ எல்லா சார், சமூகம் பார்த்தா லவ் வருது. காதல் தப்பு சொல்லல, நாடக காதல் தான் தப்புன்னு சொல்லியிருக்கோம். நீங்க திரௌபதி கூப்பிட்டுட்டு திரௌபதி நான் பேச வேண்டிய தேவை இருக்கு, ஆமா அதான் தேவை இருக்கு. திரௌபதி 1 வந்து ம். ஒரு காயின் பண்ணி இந்த பொண்ணை வந்து நம்ம லவ் பண்ணா செட்டில் ஆயிடலாம்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்கள தோல் உரிச்சு காட்டின படமே இல்ல, தவிர அப்படி உண்மையா லவ் பண்றவங்களை வந்து அந்த படத்துல தப்பா சொல்லவே கிடையாது. அதுல ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இதை 10 தடவை சொல்லியிருக்கேன். இல்லங்க, அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கக்கூடிய சம்பவத்தை நான் திரௌபதி 2க்கு வரேன். எங்கொன்றும் எங்கொன்றும் அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கிற ஒரு சம்பவத்தை ஒரு சமூகமே இதான் தொழிலா பண்றாங்க அப்படின்னு சொல்றது ஒரு சமூகம் மேல நான் வந்து இந்த படத்துல கட்டமைக்கவே கிடையாது. நீங்க தான் அதை கட்டமைக்கிறீங்க. திருப்பி திருப்பி அந்த சமூகத்தை கேவலப்படுத்தாதீங்க. அந்த மாதிரி ஒரு காட்சி அந்த படத்துல கிடையாது. ஒரு நாள் நான் பேசுனது கிடையாது. ஒரு அமைப்பு, ஒரு குறிப்பிட்ட கூட்டம் இந்த ஜாதியை பயன்படுத்தி சம்பாரிச்சாங்க. நான் சொல்லல, தீர்ப்பு சொல்லுது. 3500 கல்யாணங்கள் ராயபுரம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் மட்டும் நடந்திருக்கு. அத்தனையும் ஃபேக்குன்னு தீர்ப்பு இருக்கு. மொத்தம் 4 அட்வொகேட் செஞ்சாங்க. அந்த 4 அட்வொகேட்டுமே ஒரே அமைப்பை சேர்ந்தவங்க. அதை தான் நான் படத்தில் சொன்னேன். திரும்ப திரும்ப தப்பான விஷயத்தை நிறுவ பார்க்காதீங்க. ஒரு சமூகத்துக்கு எதிராக படம் எடுக்கவே இல்லை, எடுக்கவும் முடியாது. சரி, இப்போ இந்து சமுதாயத்துக்கு படம் எடுத்திருக்கேன், இந்து சமுதாயத்தில் வரமாட்டாங்களா? அவங்க பாதிக்கப்படலையா? இல்ல, நீங்க அவங்கள இந்துக்களா பாக்குறீங்களான்றதே சந்தேகமா இருக்குது இல்ல. உங்களுக்கு சந்தேகம் எதுல இல்ல? எல்லாத்துலயும் சந்தேகம் தான் மாதேஷ் சாருக்கு. இல்ல, எனக்கு சந்தேகம் சார், இருக்கு. என் கூட 100 நண்பர்கள் இருக்காங்க சார். எங்கேயாவது வெளியே சொல்லுங்க, மோகன்ஜி இந்த இடத்துல பார்ஷியாலிட்டி பார்த்தா என்கிட்ட பழகினான்னு. சார், நான் ஃபேஸ்புக்கில் டெய்லி பதிவு போடுறாள். கீழே ஒரு கமெண்ட்ல வந்து டேய் நீ என்ன அப்படி ட்ரீட் பண்ணடான்னு ஒருத்தரை கமெண்ட் பண்ண சொல்லுங்க. நான் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 100 பேரையாவது சந்திக்கிறேன், 100 பேர் கூட பழகுறேன். என் கூட அவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க. இல்ல, அதெல்லாம் நட்பா நீங்க இருக்கீங்க. ஆனால் உங்களுக்குள்ள ஒரு சாதி வெறுப்பு இருக்கு, ஒரு ஏற்றத்தாழ்வு பார்க்க. எனக்குள்ள என்ன இருக்குன்னு ஸ்கேன் பண்ணி வெளியே சொல்லாதீங்க மாதேஷ் சார். அப்படி ஒரு ஸ்கேன் மிஷின் கண்டுபிடிக்கவே இல்லை உலகத்துல. அப்படி ஒரு மிஷின் இருந்தா நான் வரேன், உள்ள போறேன். மோகன்ஜிக்கு இத பாரு ரிப்போர்ட் சொல்லுது. உங்க படைப்பு சொல்லுது இல்ல சார், உங்க படைப்பை வச்சு உங்களை நான் யாருன்றதை குறிப்பிட்டு சொல்லுங்கன்னு சொல்றேன். நீங்க 19 சொல்லாதீங்க சார். இந்த காட்சி இந்த ஜாதியை வந்து கேவலப்படுத்தின காட்சின்னு சொல்லுங்க. நான் வந்து பகிரங்கமா வந்து என்ன வேணாலும் அந்த காட்சிக்கு மறுப்பு தெரிவிக்கிறேன். இல்ல, பெண்கள் படிக்க போகணும் இல்ல, முன்னேறி வர்ற சமூகத்துல நம்ம எல்லாம் படிக்க போகணுமா இல்லையா? பெண்கள் படிக்க போனாவே அவங்க லவ் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு பார்வையை தானே உங்க படத்தின் காட்சிகள்ல நான் பார்த்தேன். எந்த படத்துல பாத்தீங்க சார்? திரௌபதியில பார்த்தேன் சார். படிக்க போனா வந்து அந்த பொண்ணு லவ் பண்ணிடுவா அப்படின்ற ஒரு காட்சி. எந்த பொண்ணு சார் லவ் பண்ணா முதல்ல அந்த படத்துல? நீங்க சொல்ற மாதிரி அந்த பொண்ணு எங்க சார் லவ் பண்ணா? சார், உங்க கதையே அப்படிதான் இருக்கு, உங்க கதையே அப்படிதான் இருக்கு. தப்புன்ற இல்ல, நான் புரிஞ்சுக்கிறது இல்ல, மக்கள் அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டாங்க. எந்த மக்கள் அப்படிதான் பாக்குறாங்க, அததான் நான் கேள்வியா வைக்கிறேன். சார், மக்கள் அப்படி எல்லாம் பார்க்கல சார், மீடியா அப்படி பாக்குது. எந்த மக்கள் அப்படி பாக்குறாங்க? மக்கள் அப்படி பார்த்தாங்கன்னா புறக்கணிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. யார் வந்து ஒரு ஜாதியை மட்டும் தூக்கி பிடிக்கிறவங்கள மற்ற ஜாதிகாரங்க எல்லாம்? நான் வட மாவட்டத்தை சார்ந்தவன், நான் ஊத்தங்கரையை சார்ந்தவன், கிருஷ்ணகிரி மாவட்டம். எங்க ஊர் பக்கம் மோகன்ஜி படத்தை ஒரு குறிப்பிட்ட சமூகம் பாக்குறதே இல்லை, அது தெரியுமா? அது மீடியா கட்டமைச்சது. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், உண்மைதான் நீங்க சொல்றது, நான் ஒத்துக்கிறேன். இன்னுமே அந்த சமூகத்துல பாதி பேர் என் மேல கோவத்தில் இருக்காங்க, பாதி பேர் என்னை ஏத்துக்கிறாங்க. நான் ஒத்துக்கிறேன், முழுசா ஒரு சமூகம் என்னை ஏத்துக்கல, ஒரே ஒரு சமுதாயம் மட்டும்.
அது மீடியா கட்டமைச்சது இல்ல மீடியா கட்டமைக்கல, உங்களுடைய ருத்ர படைப்பு அந்த மாதிரி ருத்ர இருந்திருக்கு. தாண்டவம் படைப்பு அந்த சமுதாயத்தை அவங்க போய் மாட்டின் இருக்கிறத வந்து காப்பாத்துறது. அதிகமா மதம் மாற்றப்பட்ட சமுதாயம் அந்த சமுதாயம் தான். ம். இல்ல உங்களை வந்து இந்த மாதிரி மதம் மாத்தி உங்களை வந்து இந்து மதத்துல இருந்து வெளியே கொண்டு போறாங்க, நீங்க வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மதம் போயிடுன்னு சொன்னதுதான் ருத்ர தாண்டவம். ம். அப்ப 2வது படம் நான் 3வது படம் ருத்ர தாண்டவம் நான் அவங்களுக்காக தான் எடுத்தேன். அதை ஏன் சொல்ல மாட்டீங்க யாருமே? இல்ல அவங்க ஏத்துக்கவே இல்லையா? அத கூட அதை accept எப்படி பண்ணிக்கவே ஏத்துக்க இல்லையா? வைப்பாங்க? அம்பேத்கர் சாரை பத்தி அந்த அம்பேத்கர் ஐயாவை பத்தி அந்த படத்துல 10 நிமிஷம் பெருமையா டைலாக் இருக்கும். எப்படி ஏத்துப்பீங்க? ஏத்துக்குனாதான் மோகன்ஜி பெரிய படமே பார்க்க போலையே, படமே பார்க்கல. படமே பார்க்காம 14 வட கோடி மாவட்டத்துல உங்க படத்தை கொண்டாடக்கூடியவங்கன்னா உங்க சமூகத்தை சார்ந்தவங்க, நான் ஓப்பனா சொல்லுவேன், உங்க சமூகத்தை சார்ந்தவர்கள் உங்க படத்தை பாக்குறாங்க. அப்ப நீங்களுமே என்னன்னா பிளான்டா அப்போ ஒரு குறிப்பிட்ட டார்கெட்டட் ஆடியன்ஸ்க்காக படம் எடுக்கிறாரு மோகன். மாதேஷ் சார் வட மாவட்டம் முழுக்க என் சமுதாயம் மட்டும்தான் இருக்குன்னு இங்க வந்து சொல்றாரு. கரெக்டா? நான் அப்படி சொல்லல. தியேட்டருக்குள்ள டிக்கெட் வரப்போ 1 இயருக்கு மட்டும்தான் டிக்கெட்னு எழுதி போட்டு அனுப்புறாங்க உள்ள. சொல்லுங்க. இப்ப நான் வேணா கால் பண்றேன். இல்ல மெஜாரிட்டியா அங்க உங்க படத்தை பாக்குறவங்கன்ற அப்படி சொல்லுங்க. ஆ. அப்படி சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். ம். என் படம் மட்டும் தான் மெஜாரிட்டியா ஜாதிகாரன் பாக்குறேன். வேற எந்த டைரக்டரும் அந்த ஜாதிகாரன் படம் நீங்களுமே அந்த ரூட்டை புடிச்சிட்டீங்க. நான் பிடிக்கல சார். நீங்க கூட்டு போய் அந்த ரூட்ல அந்த ஊத்திட்டீங்க என்ன? விட்டுட்டீங்க, அதையே நான் பண்ணிட்டு இருக்கேன்றீங்க. அப்படியா? அதை எங்க பண்ண? சரி இப்போ இந்த படம் திரௌபதி 2 நீங்க திரௌபதி பார்த்த நெருப்புல trailer, இருந்து பிறந்தவங்கன்னு எடுத்ததுமே நீங்க சொல்றது அங்க இருந்தா தொடங்குறீங்க. மகாபாரதம் அப்போ வன்னியர்களுக்கான இதிகாசம்னு ஒத்துக்கிறீங்க. இல்ல நீங்க மகாபாரதம் வன்னியர்களுக்கான இதிகாசம்னு மாதேஷ் சார் ஒத்துக்கிறாரா? நான் எதையும் அப்படி நிறுவ நீங்க அப்படி நிறுவ பாக்குறீங்களோன்ற சந்தேகம் இருக்கு. மகாபாரதத்தை எழுதினவங்க ஒரு வன்னியரா? இல்ல நான் மீண்டும் மீண்டும் சந்தேகன்ற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு சார், காரணம் இருக்கு. நான் வந்து சார் எந்த கேள்வி கேட்டாலும் கொஞ்சம் அதோட புரிதலோட கேளுங்க மாதேஷ் சார். எனக்கு புரிதல் இருக்கு. நெருப்பிலிருந்து பிறந்தவள் திரௌபதினு சொன்னவங்க வன்னியரா? மகாபாரதத்தை எழுதினது வன்னியரா? மகாபாரதம் வன்னியர்களுக்கான இதிகாசமா? நானா எழுதின நெருப்பிலிருந்து பிறந்தவள் திரௌபதினு? இல்ல நீங்க என்ன சொல்றீங்கன்னா இந்துத்துவ ஃபாலோவர்ஸ் நாங்க சார், வந்து நான் அப்படின்ற மாதிரி நீங்க இந்துத்துவா இல்ல சார். நாங்க இந்து சார். நான் பிறந்தது இந்து சார். இல்ல எனக்கு மகாபாரதம் தான் சார் தெரியும். என் ஊர்ல பாரத குத்து தான் சார் நான் வருஷம் பாக்குறேன் குழந்தை பிறந்ததுல இருந்து. சரி. எனக்கு பகாசுரனையும் திரௌபதியும் துரியோதனையும் தான் தெரியும். நான் அதை தான் சினிமால பேச முடியும். என் அறிவு அவ்வளவுதான் சார். எனக்கு தெரியாததை போய் நான் போய் நார்த் இந்தியால இருந்து ஏதாவது பூசாவை கொண்டு வந்தீங்க காட்ட நீங்க முடியும். எல்லாருக்குமான படைப்பு எடுங்கன்ற நான் தமிழ்நாட்டுல- மகாபாரதம் எல்லாருக்குமானதுன்னா திரௌபதி 1 திரௌபதி 2 எல்லாருக்குமானது. திரௌபதி எல்லாருக்குமானவள். அவ்வளவுதான். நீங்க திரும்ப திரும்ப அதை பதிவு பண்றீங்க ஒவ்வொரு படத்துக்கும். ஆனாலும் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வர்றதே சார், கிடையாது. ஆமா தானே? நீங்க படம் பார்க்கவே இருக்கு, படம் பார்க்கறதே கிடையாது. ஆமா இல்ல சார், அவங்க பாக்குறதே இல்ல. இந்த படத்தை வந்து பாருங்கன்னு இப்ப கூப்பிட்டு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு வந்து பாருங்க, உங்க பார்வையை மாத்துங்க. நான் வந்து வெளிப்படையா இந்த சமுதாயத்துக்கு எதிரானவன் எங்கேயுமே நான் சொன்னது கிடையாது. நான் அப்படி காட்டிட்டதும் கிடையாது. அந்த மாதிரி அடையாளங்களை நான் சேர்த்துக்கிட்டதும் கிடையாது. என் கம்பெனி பேர்லயோ என் படத்தோட பேர்லயோ என் கூட இருக்கிறவங்கள சுத்தி இருக்கவங்களையோ நான் என் சமுதாயத்து ஆளுங்களை மட்டும்தான் வச்சுப்பேன், வேலை வாங்குவேன் அப்படின்னு சொல்லி நான் எங்கேயுமே சொன்னது கிடையாது. நான் நீங்க சொல்ற மாதிரிலாம் தான் நான் என் சமுதாயத்தோட எல்லா மீட்டிங்லயும் இருக்கணும். என் சமுதாயத்தோட மக்கள் கூடயே நான் வந்து சுத்திட்டே இருக்கணும். வருஷத்துல ஒரே ஒரு தடவை நான் அவங்க கூட நின்று ஒரு மீட்டிங் 10.5க்கு போறேன்னாங்கன்னா பாப்பீங்க, அவ்வளவுதான். அதை தவிர நான் வந்து என் வேலையை பார்த்துட்டு ராயபுரத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ரைட். நீங்க சொல்றதெல்லாம் செய்யணும்னா மோகன் வந்து இன்னைக்கு வந்து சில பல கோடிகள் சம்பாதிச்சு உட்கார்ந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் அந்த ஐடியாலஜி உள்ளவங்களோட ஒரே ஒரு பிஜேபி மீட்டிங்ல நீங்க மோகன்ஜியை பாத்தீங்கன்னு ஒரு போட்டோ எடுத்து வெளியே விடுங்க. ஒரே ஒரு பிஜேபி மீட்டிங்